அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரைஹான் சமையல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் குவிக் அண்ட் ஈஸியாக ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க வந்து பார்க்க போகிறோம். இது நல்ல ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸும் கூட. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்குங்க. டீ போடுற நேரத்தில் இந்த ஸ்நாக்ஸை வந்து நம்ம ரொம்பவே வந்து ஈஸியாக பண்ணிடலாம். வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்களா இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். வீட்டில் இருக்கிற கனிஞ்ச வாழைப்பழம் வந்து நம்ம இன்றைக்கி எடுத்துருக்கோங்க. இந்த பழம் வந்து யாருமே வந்து சாப்பிட மாட்டாங்க. சாப்பிடாமல் இருக்கிறத நம்ம வீணாக்காமல் இதை வச்சு நம்ம ஒரு சூப்பரான வந்து குழிப்பணியாரம் செய்ய போகிறோம். இந்த பழத்தை வச்சு தான் குழிப்பணியாரம் செஞ்சுருக்கோம் அப்படின்னா வீட்டில் யாருமே வந்து நம்ப மாட்டாங்கங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட் வந்து ரொம்பவே வந்து சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி இந்த குழிப்பணியாரம் செய்கிறதுக்கு 3 கனிஞ்ச வாழைப்பழத்தை தோலை உரிச்சிட்டு இப்போ நான் வந்து அதை எல்லாத்தையும் கட் பண்ணி நான் ஒரு மிக்சி ஜாரில் வந்து சேர்த்துக்கிறேங்க. இதை வந்து நம்ம பல்ஸ் மோடில் வச்சு டிக்குன்னு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். ஏன்னா நம்ம மாவெல்லாம் சேர்த்துட்டு அரைக்கும் போது நமக்கு சரியாக அரைப்படாமல் இருக்கும். அதனால் நம்ம பல்ஸ் மோடில் வந்து அரைச்சி எடுத்துக்கலாங்க. நான் அந்த மாதிரி அரைச்சி எடுத்துட்டேன். இப்போ இதில் வந்து 1 கப் அளவுக்கு வந்து நான் கோதுமை மாவு வந்து சேர்த்துருக்கேன். 1/2 கப் அளவுக்கு வந்து நம்ம நாட்டு சர்க்கரையை வந்து சேர்த்துக்கிறேங்க. இதே நீங்கள் பொடிச்ச வெல்லமாக இருந்தாலும் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு வந்து நான் உப்பு சேர்த்துக்கிறேங்க. அதோட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூளும் வந்து சேர்த்துக்கிறேன். நீங்கள் முழு ஏலக்காய் கூட ஒரு 2-3 சேர்த்துக்கலாம். எந்த கப்பில் நம்ம அளந்து எடுத்தோமோ அதில் ஒரு 3/4 கப் அளவுக்கு வந்து நான் தண்ணி சேர்த்துக்கிறேங்க. இப்போ இதை வந்து நம்ம நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், இப்போ மாவு நமக்கு நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதை வந்து நான் வந்து ஒரு பவுலில் வந்து மாற்றிக்கிறேங்க. நம்ம எந்த கப்பில் எடுக்கிறோமோ அதே கப்பிலே வந்து எல்லாமே அளந்து எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு கரெக்டான பக்குவமாக இருக்கும். பாருங்கள், நமக்கு குழிப்பணியாரம் ஊற்றுற அளவுக்கு கரெக்டான பேட்டராக தான் இருக்குது. நம்ம இதில் எதுவுமே வந்து சேர்க்க தேவையில்லை. நான் சொன்ன அளவில் நீங்கள் சேர்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அப்படி கொஞ்சம் மாவு தண்ணியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து அரிசி மாவு சேர்த்து கலந்து எடுத்துக்கலாம். இப்போ இதில் வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு தேங்காய் திருவி சேர்த்துருக்கீங்க. இதோட 1 டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு சேர்த்துருக்கேன். நீங்கள் கருப்பு எள்ளு இருக்குது அப்படின்னாலும் அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேங்க. இதில் வந்து நீங்கள் ஒரு சிட்டி அளவுக்கு சோடா மாவு போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு பணியாரம் நல்லா புஷ்ஷுன்னு வரும். நான் இன்றைக்கி வந்து சோடா மாவு எதுவுமே வந்து சேர்க்கலைங்க. பட் ஆனால் டேஸ்ட் வந்து ரொம்பவே வந்து சூப்பராக இருக்கும். இப்போ நமக்கு மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ குழிப்பணியார கல்லை வச்சு சூடு பண்ணிவிட்டு அதில் வந்து நான் நெய் சேர்த்துக்கிறேன். நெய் சேர்த்து சுடும்போது ரொம்பவே வந்து டேஸ்ட்டாக இருக்குங்க. நான் நெய் மட்டும் இல்லை, கொஞ்சம் எண்ணெயுமே வந்து கலந்து சேர்த்துக்கிறேன். நீங்கள் நெய் மட்டும் வேணும் அப்படின்னாலும் வந்து முழுக்கவே நெய்யிலே வந்து செய்யலாம். ரொம்பவே வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ எண்ணெயும் நெய்யும் சூடானதுக்கு பிறகு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து மாவை வந்து குழியில் ஊற்றிக்கிறேங்க. ஒரு 3/4 அளவு வர்ற மாதிரி வந்து ஊற்றிக்கோங்க. அப்போ தான் நமக்கு திருப்பி போடுறதுக்கு ஈஸியாக வரும். கல் நல்லா சூடானதுக்கு பிறகு ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம மாவை ஊற்றிக்கலாம். இது இனிப்பு பணியாரம் அப்படிங்கிறதுனால நமக்கு சீக்கிரமே வெளியில் வெந்த மாதிரி இருக்கும். ஆனால் உள்ளே வந்து மாவாக இருக்கும். அதனால் நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ நான் மூடி போட்டு ஒரு 2-3 நிமிஷம் வேக விட்டு எடுத்துகிட்டு இப்போ நான் வந்து திருப்பி போட்டுக்கிறேன். நமக்கு வெளியில் நல்லா வந்து வெந்த மாதிரி இருக்குங்க. ஆனால் உள்ளே வேகிறதுக்கு லேட் ஆகும். அதனால் நீங்கள் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வேக விட்டு எடுத்துக்கோங்க. இது நீங்கள் கனிஞ்ச வாழைப்பழத்துலேருந்து இல்லைங்க, நீங்கள் நார்மலாக இருக்கிற வாழைப்பழத்தில் கூட வந்து இந்த பணியாரம் செய்யலாம். இதே நீங்கள் செவ்வாழைப்பழத்தில் செஞ்சீங்க அப்படின்னாலும் அதனுடைய டேஸ்ட்டுமே ரொம்பவே நல்லது. அது இன்னுமே நல்லா ஹெல்த்தியானதும் கூட. இப்போ நமக்கு பணியாரம் எல்லாமே திருப்பி போட்டு 2 சைடுமே நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கு பிறகு இப்போ நம்ம வந்து பணியாரத்தை எடுத்துக்கலாங்க. அவ்வளவுதான், நமக்கு சட்டுன்னு 5 நிமிஷத்தில் நமக்கு பணியாரம் சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. இனிமேல் சாப்பிட முடியாத அளவுக்கு பழம் இருக்குது அப்படின்னா அதை தூக்கி போடாமல் இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு செஞ்சு கொடுங்க. ரொம்பவே வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. பணியாரத்துக்கு பணியாரமும் ஆச்சு, நமக்கு பழமும் வீணாகாமல் பணியாரமாக மாறியாச்சுங்க. ரொம்பவே வந்து சூப்பராக இருந்துச்சுங்க பணியாரம். இப்போ பணியாரத்தை எல்லாமே எடுத்தாச்சு. இப்போ நான் ஒரு பணியாரம் பிச்சு காட்டுறேன் பாருங்கள். நல்லா நமக்கு உள்ளே சாஃப்டாக இருக்கும். நல்லா நமக்கு உள்ளே வரைக்கும் நல்லா வெந்து இருக்குங்க. இதே நீங்கள் சோடா மாவு சேர்த்துருந்தீங்க அப்படின்னா பணியாரம் உங்களுக்கு இன்னும் நல்லா புஷ்ஷுன்னு வந்திருக்கும். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி சேர்த்துக்கல. சுட சுட டீயோட இந்த ஸ்வீட் பணியாரத்தை செஞ்சு கொடுத்து பாருங்கள். எத்தனை பணியாரம் உள்ளே போகுதுன்னே தெரியாதுங்க. அந்தளவுக்கு டேஸ்ட்டு ரொம்பவே வந்து சூப்பராக இருக்கும். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்ஸை நம்மளோட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நம்புகிறேங்க. பிடிச்சிருக்கு அப்படின்னா அந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்களா இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம வீடியோஸை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க முடியும். இன்னொரு புது ரெசிபியோடு நாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.